வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றோமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல ஹீட் கண்டக்ஷன். சரியா? ஆல்ரெடி பார்ட் 1 ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அதை வந்து பார்க்கலன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். சரியா? ஸோ அந்த வீடியோல வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர், அதே மாதிரி 4 இயர்ஸ் லா ஆஃப் கண்டக்ஷன், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதே மாதிரி தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, தெர்மல் கண்டக்ஷன், தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, அதே மாதிரி டிஃபரெண்ட் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். சரியா? ஸோ அதுவரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த வீடியோல we are going to conduct, sorry, we are going to see the different kind of formulas which involved in the heat conduction through a wall வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி சிலிண்டர்ல எப்படி இருக்கும், ஸ்பியர்ஸ் என்ன, அதே மாதிரி இப்ப கிரிட்டிக்கல் இன்சுலேஷன் வந்து எந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் வித் த வீடியோ ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றோமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஹீட் கண்டக்ஷன் த்ரூ எ பிளேன் வால். சரியா? ஸோ அப் டு வந்து இந்த ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் வரைக்கும் வந்து லாஸ்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பிளேன் வால் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பிளேன் வால் வந்து இப்போ ஹீட் கண்டக்ஷனா இருக்கு. சரியா? ஸோ வால்ஸ் வந்து நம்ம ரெண்டு கேட்டகரிஸ் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேன் வால் அண்ட் காம்போசைட் வால். ஸோ இதுல வந்து அசம்ஷன் என்னன்னா கான்டாக்ட் பிட்வீன் த அட்ஜசன்ட் லேயர்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து அடுத்த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா ஒன்றும் கிடையாது, ரெண்டு பிளேனோட இப்போ ரெண்டு லேயர் இருக்குன்னா அதோட இன்டர்ஃபேஸ் தேர் இஸ் நோ ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர். அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆக சான்ஸே இல்லை அப்படிங்கறத அசியூம் பண்ணிருக்கும். அதே மாதிரி அடுத்த இன்டர்ஃபேஸ்ல வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டினியூஸா இருக்கும், ஆல்தோ தேர் இஸ் டிஸ்கண்டினியூட்டி இன் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட்ல வந்து டிஸ்கண்டினியூட்டி வந்து இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன் விச் வி ஹவ் assumed in the heat conduction through a plane wall. Yeah, so இதுல வந்து we can categorize into uniform thermal conductivity ன்னு ஒன்னு இருக்கு, அதே மாதிரி variable thermal conductivity. Yeah, so first வந்து uniform thermal conductivity. அது எப்படி எழுதுனா Q equal to as per நம்ம 4 years law படிச்சதுதான் minus Ka into del T. So dt ன்னு படிச்சிருப்போம். T2 minus T1, temperature 2 minus temperature 1 divided by L. So L ங்கிறது இங்க thickness of the wall. சரியா? So ஆல்ரெடி வந்து இது வரை படிச்சிருப்போம் dx by Ka அப்படின்னா L by Ka னா என்னது R. So R conduction, thermal resistance to the heat conduction அர்த்தம். thermal resistance T1 by T2. So R ங்கிறது என்ன அர்த்தம்னா இவர் thermal resistance to the heat conduction அர்த்தம். சரியா? இங்க T1 T2 எதை மென்ஷன் பண்றோம்னா temperatures maintained at the two phase. So ரெண்டு ஃபேஸ் வந்து ஒரு பால் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கு, 1 and 2, அதுல வர டெம்பரேச்சர் தான் எடுக்கிறோம். ஸோ எல்லுங்கிறது இங்க திக்னஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம டிஎக்ஸ்னு வச்சிருப்போம். சரியா? இங்க எல்லுன்னு வைக்கிறோம், ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோ, எக்ஸ்னால் ஓகே, எல்லுனால் ஓகே தான். ஸோ ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா தெரியும், கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு உள்ளது. சப்போஸ் வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டியா இருக்கு. சரியா? ஹீட் கண்டக்ஷன் ஏன்னா பிளேன் வால்ல வந்து இப்போ எந்த மாதிரி இருக்குன்னா Q equal to KA KM into A T1 minus T2 divided by M. சரியா? இங்க T1 minus T2 வரும், அங்க வந்து T2 minus T1 divided by L போட்டிருக்கோம், இங்க வந்து minus KA போட்டிருந்தோம். சரியா? இங்க Km னு போட்டிருப்போம். சரியா? இங்க Km னு என்ன அர்த்தம்னா Km equal to K0 into 1 plus beta into T. சரியா? So K0 into 1 plus beta into T. சரியா? 1 plus beta into T K0. So K0 ங்கிறது thermal conductivity at the zero temperature எடுக்கணும். இங்க Km ங்கிறது mean thermal conductivity. சரியா? So here வந்து வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதனால தான் சொல்றோம். சரி, அங்க வந்து கான்ஸ்டன்டா யூனிஃபார்ம் தான் இருக்கு, ஒரே ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி. இங்க வந்து வேரியபிளா இருக்கு அப்படின்னா we are going to take the mean thermal conductivity வேல்யூ தான் எடுக்கணும். சரியா? சோ இங்க மீன் தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா K0. சோ 0ங்கிறது ஜீரோ டெம்பரேச்சர்ல வந்து இப்போ எவ்வளவுதான் இருக்கு, தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து எவ்வளவு இருக்கு இன்டு 1 plus beta into T. சோ பீட்டாங்கிறது ஸ்லோப் ஆஃப் த டெம்பரேச்சர் வேரியேஷன் லைன். சரியா? ஸ்லோப் ஆஃப் த டெம்பரேச்சர் வேரியேஷன் லைன்ங்கிறது தான் யுவர் பீட்டா. So K0 into 1 plus beta into T. So beta ங்கிறது slope of temperature variation line. So next வந்து இப்ப அடுத்தது வந்து composite wall. சரியா? So composite material தெரியும். So ரெண்டு different kind of materials இருக்கலாம். சரியா? So we are going to make another new material. அதாவது the basic definition for composite. So ரெண்டு different kind of இருக்கலாம். சரியா? So இப்போ இந்த டயகிராம் எடுத்தீங்கனாலே தெரியும். So here we are having a composite walls. சரியா? So வந்து walls இருக்கு எல்லாமே. So இத வந்து interfaces. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இதுதான். ஸோ ரெண்டு வால்க்கு இடையில உள்ள ரெண்டுமே ஜாயினிங் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா? அதான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்றோம். சரியா? ஸோ இங்க டெம்பரேச்சர் T1, ஸோ இங்க இருந்து டிராப் ஆகிட்டே வரும், ஃபைனல் டெம்பரேச்சர் T4. ஸோ இங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் Q கொடுக்குறோம். ஸோ KA. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து உள்ளது வந்து A அண்ட் B C வச்சுக்கிறோம். ஸோ ஒன்னொன்னுக்குள்ள தெர்மல் கண்டக்டிவிட்டி ஸோ வேற வேற இருக்கும், KA KB KC.
ஸோ அதோட திக்னஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து LA LB LC அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறோம் சரியா. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எழுதணும்னா வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எழுதணும்னா இங்கே ஆர் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஏ இங்கே பி அண்ட் சி சரியா. ஸோ டெம்பரேச்சர் ஸ்டார்டிங் T1 இருக்கும், இங்கே T2 இருக்கும், இங்கே T3, இங்கே T4. இதை வந்து ஃபார் யுவர் காம்போசைட் வாலோட டயக்ராம் சரியா. ஸோ இதில் வந்து இப்போ ஆருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் எடுக்கிறோம் சரியா. ஸோ ஏக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா ஏ சர்ஃபேஸுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஏ. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் L/KA தான். ஸோ LA/KA இன்ட்டு ஏ வரும். ஏரியா வந்து கான்ஸ்டன்ட் ஏரியா தான் சரியா. ஸோ அதே மாதிரி பிக்கு எடுத்தீங்கன்னா LB/KB இன்ட்டு ஏ. ஸோ சிக்கு எடுத்தீங்கன்னா LC/KC இன்ட்டு ஏ. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எதுக்கு எடுக்கணுமோ அந்த சர்ஃபேஸுக்கு வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ T1 அண்ட் T4 அப்படின்னா வந்து என்ன போட்டிருக்கோம்னா வால் சர்ஃபேஸ் உள்ள டெம்பரேச்சர். ஸோ நம்ம டயக்ராமில் எடுத்திருப்போம். ஸோ இதான் வந்து T1 பாயிண்ட். ஸோ இது வந்து T4 பாயிண்ட். ஸோ வால் சர்ஃபேஸ் உள்ள டெம்பரேச்சர் வந்து T1 அண்ட் T4. ஸோ அதே மாதிரி இப்போ இன்டர்ஃபேஸ்னா ரெண்டு ஜாயினிங் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதான் இந்த டூ இன்டர்ஃபேஸஸ். ஸோ இந்த இடத்துல வர்றது வந்து T2. ஸோ இந்த இடத்துல வர டெம்பரேச்சர் T3 சரியா. ஸோ T2 T3 வர இன்டர்ஃபேஸ்ல உள்ள டெம்பரேச்சர் தான் T2 அண்ட் T3 அப்படின்னு சொல்றோம். ஸோ LA LB LC வந்து ஆல்ரெடி எடுத்திருப்போம். திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். ஸோ ஒவ்வொரு ஸ்லாபுக்குள்ள ABC திக்னஸ் தான் வந்து என்ன சொல்றோம்னா ABCன்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஹீட் கண்டக்ஷன் ஃபார்முலா என்ன, Q ஈக்குவல் டு ஸோ KA இன்ட்டு A. ஸோ ஜென்ரலா ஃபார்முலா தெரியும் T1 மைனஸ் T2 டிவைடட் பை A. ஸோ ஏக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா இது, ஸோ பிக்கு எடுத்தீங்கன்னா அடுத்த டெம்பரேச்சர் வரணும் சரியா. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T1ல இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து T2, அதுக்கு அடுத்து T3, அதுக்கப்புறம் T4 அதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எடுத்தீங்கன்னா T1 மைனஸ் T2 இருக்கும், அடுத்த இதில் எடுத்தோம்னா T2 மைனஸ் T3, அடுத்து எடுத்தீங்கன்னா T3 மைனஸ் T4 வரப்போகுது அவ்வளோதான் சரியா. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒவ்வொரு ஸ்லாபுக்குள்ள எடுக்க வேண்டியதான். KA KB KC திக்னஸ் வந்து LA LB LC. ஸோ ஓவரால் இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்னது, ஸோ T1 வந்து T4 வரைக்கும் போகணும். ஸோ டோட்டலாக வந்து ஸ்டார்டிங் T1 வந்து T4 வரைக்கும் இருக்கு. ஸோ Q ஈக்குவல் டு T1 மைனஸ் T4 ஸோ டிவைடட் பை சரியா. ஸோ ஒன்ல உள்ள நம்ம R தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த A B C. ஸோ மூணு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் L/KA by A. ஸோ BC அவ்வளோதான் சரியா. ஸோ L A and B and C. ஸோ இதை வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் A, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் B, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் C. ஸோ மூணு ஆட் பண்றோம். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃபைனல் வரைக்கும் போகிறோம் சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்க 2 மார்க் கொஸ்டின் ப்ராப்ளமே கேட்கலாம் சரியா. ஸோ சிம்பிளா வந்து கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதான், எல்லாமே பேசிக்ஸ் தான், ஈஸியான ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஹீட் கண்டக்ஷன் துரிய காம்போசைட் வால். ஸோ இது வந்து தெர்மல் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெர்மல் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னொரு இருப்போம் R contact which is equal to temperature drop at the interface divided by your heat flux. அது வந்து per unit ஏரியாவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ இருக்கு Q by A. அதை எடுத்தீங்கன்னா டெல்டா D divided by Q by A எடுத்தீங்கன்னா we are getting a thermal contact resistance வந்து கிடைக்கும். இது வந்து வால்ஸ்ல உள்ள கான்செப்ட், பிளேன் வால் அண்ட் காம்போசைட் வால். ஸோ செகண்ட் கேட்டகரி ஹாலோ சிலிண்டர் சரியா. செகண்ட் வந்து சிலிண்டர்ல வந்து ஹீட் கண்டக்ஷன் வந்து எப்படி நடக்க போகுது சரியா. ஸோ யூ கேன் கன்சிடர் திஸ் சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி ஹாலோ சிலிண்டர் ஒன்று இருக்கு சரியா. ஸோ இங்கே உள்ள டெம்பரேச்சர் வந்து T1 அண்ட் T2 அப்போ வரும் சரியா. ஸோ இன்சைட் உள்ள டெம்பரேச்சர் வந்து T1 அப்படின்னு எடுத்திருப்போம், அவுட் சைடு வந்து T2 இருக்கு. ஸோ ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது எடுத்தீங்கன்னா R1 இருக்கும், அடுத்தது வந்து R2 சரியா. அந்த ஹாலோ ஷேப்னால இதுக்குள்ள வந்து ஹீட் கண்டக்ஷன் வந்து Kன்னு எடுத்திருப்போம் சரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா T1 மைனஸ் T2, ஏன்னா வந்து டெல்டா T எடுக்க போறோம். ஸோ T1 மைனஸ் T2 டிவைடட் பை இங்க சிலிண்டர் ஃபார்முலா என்னதுன்னா லாகரிதமிக் வரும் ln ஆஃப் R2 by R1. ஸோ R2ங்கிறது அவுட்டர் ரேடியஸ், R1ங்கிறது இன்னர் ரேடியஸ் சரியா. ஸோ R2 by R1 டிவைடட் பை 2π K into L சரியா. ஸோ இங்க 2π K into L வரும். ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் ரிலேஷன் ஃபார்முலா சார் T minus T1 which is equal to T2 by T1 equal to ln of R by R1 divided by R2 by R1 சரியா. ஸோ இங்க 2 போட்டீங்கன்னா இங்க 1 அதே தான் வரும் சரியா. ஸோ ln ஃபார்முலா வந்து போட போறோம், அதே தான் சேம் அப்ளை ஹியர் சரியா. ஸோ இங்க வந்து நம்ம T1 minus T2 divided by ஸோ லாகரிதமிக் ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் divided by இன்னர் ரேடியஸ் divided by 2π K into L. இங்க R1 and R2 அப்படின்னா என்ன, இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ். T1 T2 தெரியும், டெம்பரேச்சர் பார்த்துருந்தோம் இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் உள்ளது. ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வித் இன் த கிவன் டெம்பரேச்சர் ரேஞ்சில் வந்து எவ்வளவு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கு அதுதான் இவர் கே. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லாகரிதமிக்கா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அட் த எனி பாயிண்ட் இந்த சிலிண்டர் கேன் பி எக்ஸ்பிரஸ் as a function ஆஃப் ரேடியஸ்ல தான் எடுத்திருப்போம் சரியா. ஸோ டெம்பரேச்சர் அட் த
any point in the cylinder we are expressed in terms of function of radius. So இதான் வந்து hollow cylinder. சரியா? இதுக்கு அப்புறம் உள்ளது அதே மாதிரி அடுத்தது composite cylinders. சரியா? சோ இங்க ரெண்டு மூணு சேர்ந்து இருக்கும். சோ அதேதான். சரியா? சோ இன்சைடு உள்ளது வந்து இங்க hot fluid temperature THF. எஸ் என்ன கிடையாது H. hot fluid temperature வந்து இன்சைடா இருக்கும், வெளிய வந்து cold temperature. சரியா? சோ ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வரைக்கும் போகணும். ரைட். சோ இங்க என்ன ஃபார்முலா எடுத்துருப்போம்னா இங்க 2 pi L. சரியா? சோ இங்க கீழ உள்ளது மேல கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான். இங்க 2 pi KL வந்து இங்க மேல கொண்டு வந்திருக்கோம். சரியா? சோ நீங்க வந்து கீழே வச்சனா வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. சரியா? சோ இங்க டினாமினேட்டர்ல 2 pi KL இருக்கனால இங்க நியூமரேட்டர்ல வந்து சோ ரெண்டு இதுக்கு வர்றதுனால மேல கொண்டு வந்திருக்கோம். அதேதான் இங்க 2 pi K. சோ 2 pi L into so temperature difference hot fluid minus cold fluid divided by 8. Yeah, so இப்போ inside வந்து இப்போ எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ளது மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 1 divided by h into r1. so 1 by h, இந்த hங்கிறது heat transfer coefficient. சரியா? h ஆத hot fluid. so இந்த hot fluid regionல உள்ள your heat transfer coefficient 1 divided by h of h hot fluid into r1 radius r1 எடுத்துப்போம். இத வந்து r1, இது r2, இது r3. சரியா? சோ பிளஸ் இது வந்து அடுத்தது உள்ளதுதான். சரியா? அந்த ஹாலோ ஷேப்புக்கு உள்ளது. இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். சோ இந்த பிளேஸ்க்கு எடுக்கும்போது நம்ம ஃபார்முலா தெரியும். ln of r2 by r1. சரியா? சோ r2 by r1 divided by ka. அடுத்தது வந்து அடுத்த ஸ்லாப் போறோம். சோ kb வந்துரும். சோ kb க்கு எடுக்கும்போது இங்க ரேடியஸ் என்ன இருக்கு r3 இருக்கு. சோ r3 by r2. அவ்வளவுதான். ln of r3 by r2 வரும். சோ ஃபைனலா இந்த சர்ஃபேஸ் போறோம். சரியா? சோ HCF heat transfer coefficient at the cold fluid அதாவது வந்து ஏர்னு வச்சிருக்கோம். சரியா? சோ அந்த இடத்துக்கு வந்து 1 divided by HCF into R3. சரியா? சோ R1 R3 ரெண்டுக்குமே வரும். R2 மட்டும் தான் வந்து lnல ரெண்டு சைடுமே வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியானது தான். சரியா? இதே பேஸ் பண்ணி வந்து இதுவும் வந்து 2 மார்க் क्वेश्चन ப்ராப்ளமே கேட்பாங்க. சரியா? நீங்க கன்வென்ஷனல் பேப்பரா இருந்தா பிக் क्वेश्चनல இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணிருப்போம். 2 pi L temperature of hot fluid minus temperature of cold fluid divided by 1 by H hot fluid of inner radius அதே மாதிரி ln r2 by r1 by ka ln r3 by r2 by kb plus 1 divided by hcf into r3. so இப்ப சொன்னதா hf ங்கிறது hot fluid temperature inside உள்ளது, cold fluid ங்கிறது air atmospheric airல உள்ளது, ka ங்கிறது your inside layer அதாவது வந்து layer a. so kb ங்கிறது outside layer. சரியா? so t1 t2 t3 எல்லாம் வந்து பாயிண்ட்ல வந்து உள்ள temperatures. l ங்கிறது length of the composite cylinder. h ங்கிறது heat transfer coefficient சொல்லிடலாம். இன்சைட்ல எவ்வளவு இருக்கு, அவுட் சைடுல எவ்வளவு இருக்கு. சோ இதான் வந்து your composite cylinders. சரியா? சோ நெக்ஸ்ட் உள்ளது hollow sphere. சோ தேர்ட் ஷேப் வந்து ஸ்பியர் பார்க்க போறோம். சோ இதுல hollow sphere. சோ hollow sphere இதுக்கு அதே மாதிரி தான் வரும். இங்க t minus t1, இங்க t2 by t1 அதே தான் எழுத போறோம். இங்க வந்து r அங்க என்ன எழுதி இருப்போம்னா டைரக்டா ln யூஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து 1 by r divided by 1 by r minus 1 by r1 divided by 1 by r2 minus 1 by r1. ஸ்பியருக்கு வந்து 1 by வந்துரும். இங்க லாகரிதமிக் வராது. அங்க வந்து லாகரிதமிக் யூஸ் பண்ணிருப்போம். அது ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க 2 pi k யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து 4 pi வந்திருக்கும். சரியா? சோ 4 pi k அங்க l னு யூஸ் பண்ணுவோம். இங்க r1 and r2. சோ இங்க q குள்ள ஃபார்முலா எடுத்தீங்கன்னா ஜெனரலா ஹாலோ ஸ்பியர். சோ டெம்பரேச்சர் t1 and t2 இந்த ரெண்டு தான் வரும். டிவைடட் பை r2 minus r1 divided by 4 pi k r1 into r2. so where temperature 1 வந்து greater than which is equal to greater than t2. so t2 கம்பேர் பண்ணும்போது t1 inside temperature வந்து அதிகமா தான் இருக்கும். சரியா? சோ அதான் t1 minus t2 போட்டுருப்போம். அதே மாதிரி இங்க outer radius r2ங்கிறது outer radius minus inner radius எடுத்துட்டு divided by இங்க 4 pi k r1 r2 போட போறோம். அவ்வளவுதான். சரியா? சோ அங்க வந்து ln யூஸ் பண்ணுவோம். சிலிண்டர்னால ln ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டர். சரியா? சோ இதுல l வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ln வரும். சிலிண்டர். அங்க 2 pi வரும், இங்க 4 pi k. அங்க ln யூஸ் பண்ணிருப்போம். இங்க r1 and r2. அவ்வளவுதான். சரியா? சோ இதான் வந்து இப்ப rங்கிறது நம்ம என்ன படிச்சிருந்தோம்? நம்ம ஃபார்முலாலயே வந்து டேட்டா t divided by r தான் படிச்சிருக்கோம். சோ இங்க அப்ப வந்து thermal resistance r ஃபார்முலா என்ன வரும்னா அந்த கீழ் டேர்ம் அப்படியே வந்துரும். r2 minus r1 divided by 4 pi k r1 into r2. So R1, R2 are inner and outer radius. T1, T2 ங்கிறது temperature of the inner and outer surface. K ங்கிறது constant thermal conductivity with the given temperature range க்கு எவ்வளவு இருக்கு. அதுதான். So அடுத்து composite sphere. சரியா? So composite sphere க்கு அதேதான். So இங்க என்ன பண்ண போறோம்னா அங்க அதேதான். சரியா? So first இங்க 4 pi அது வந்து இப்ப மேல கொண்டு வந்துறோம். So 4 pi into hot fluid minus cold fluid. இதேதான் 1 divided by first அங்க வந்து r1 மட்டும் போட்டிருப்போம். இங்க r1 ஸ்கொயர் வரும்.
அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து 1 divided by HCF R3 square plus அங்க ln of R2 by R1 போட்டதும் R2 by minus R1 divided by KA R1 R2 R3 minus R2 divided by KB R2 R3 சரியா சோ இங்க வந்து ln வராது அவ்வளவுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அது மட்டும் தான் சோ இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா ஃபார் a composite cylinders சரியா சோ இங்க வந்து இன்னர் டெம்பரேச்சர் சோ ஹாட் fluid HF ல இருக்கும் சரியா சோ இந்த பாயிண்ட் உள்ள டெம்பரேச்சர் வந்து T1 T2 T3 சோ அவுட் சைடுல உள்ள வந்து ஏரோட டெம்பரேச்சர் கோல்ட் fluid அதான் HCF னு வைப்போம் HF ஹாட் fluid உள்ளது இந்த HHF சரியா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹாட் fluid இங்க R1 ஸ்கொயர் இங்க R3 ஸ்கொயர் வரும் R2 வந்து இந்த ரெண்டுலயுமே வரும் R2 minus R1 இன்னர் ரேடியஸ் இந்த பாயிண்ட்ல உள்ள ரேடியஸ் ஒவ்வொன்றுக்கும் சரியா சோ ஒவ்வொரு லேயருக்குள்ள ரேடியஸ் வந்து R1 R2 R3 so R2 minus R1 divided by KA into R1 R2 அதே மாதிரி B ஸ்லாபுக்கு வேணும்னா B அந்த லேயர்ல வேணும்னா சோ இங்க என்ன இருக்குன்னா ரேடியஸ் வந்து R3 R2 வரும் R3 minus R2 KB into R2 R3 சரி டயகிராம் வச்சு அப்படியே டைரக்டா எழுத வேண்டியதுதான் சோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்னொரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க சோ 4 by into T hot fluid minus T cold fluid divided by 1 by H hot fluid into R1 square plus summation of சரியா சோ n equal to 1 ல இருந்து n வரைக்கும் போகணும் இங்க n plus 1 minus n minus 1 R2 R1 R3 R2 அதே மாதிரி R4 R3 அப்படி போயிட்டே இருக்கும் divided by Kn சோ இங்க என்ன இருக்கோ அதேதான் சரியா சோ Rn into Rn plus 1 so 1 2 2 3 3 4 அப்படி போகும் அதனால Rn plus 1 சோ இது வந்து சமேஷன்ல வச்சு காமனா கொடுத்திருக்கோம் plus cold fluid உள்ளது சரியா Rn plus 1 வரும் இங்க R1 னா இங்க Rn plus 1 இது வந்து காம்போசைட் ஸ்பியர் அதுக்குள்ள ஹீட் கண்டக்ஷன் ஃபார்முலா இதுதான் இது வந்து மெயினா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கறதா இருந்தா ஹீட் கண்டக்ஷன் இந்த மூணு இதெல்லாம் தான் கேட்பாங்க சோ எய்தர் வந்து பிளேன் வாலா இருக்கும் இல்ல காம்போசைட் வால் இருக்கும் இல்ல ஹாலோ சிலிண்டர் காம்போசைட் சிலிண்டர் ஹாலோ ஸ்பியர் இல்லனா காம்போசைட் ஸ்பியர் சோ அதுக்கு அடுத்து வர்றது லாகரிதமிக் மீன் ஏரியா சோ AM சோ AM ஓட ஃபார்முலா என்ன லாகரிதமிக் மீன் ஏரியா வந்து சோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரிஸா பிரிச்சுக்கோங்க சோ அது வந்து ரெண்டு இதுல வரும் ஹாலோ ஷேப்ஸ்க்கு வரும் சோ ஹாலோ ஷேப் வந்து ரெண்டு இது படிச்சிருக்கோம் சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டர் அடுத்து ஹாலோ ஸ்பியர் சோ AM ஃபார்முலா வந்து AM equal to A0 minus AI divided by ln of A0 by AI சிலிண்டர் வந்தால ln வந்துறணும் இங்க AM மீன் ஏரியா வேணும்னா root of A into A0 Aங்கிறது ஏரியா ஆஃப் தி இன்னர் சர்ஃபேஸ் A0ங்கிறது ஏரியா ஆஃப் தி அவுட்டர் சர்ஃபேஸ் இங்க அதேதான் இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் உள்ள சிலிண்டருக்கு வரும் இதான் வந்து மீன் ஏரியா லாகரிதமிக் மீன் ஏரியா ஃபார்முலா இதுதான் AM A0 minus AI divided by ln of A0 by AI போட்டீங்கன்னா சிலிண்டருக்கு வரும் ஹாலோ ஸ்பியர்னா AM ரூட் ஆஃப் டைரக்டா எடுக்க போறோம் அவ்வளவுதான் சரியா இப்போ ரேடியஸ் கேட்டிருந்தாங்க லாகரிதமிக் மீன் ரேடியஸ் கேட்டிருந்தாங்க RM equal to சரியா சோ RM equal to R2 minus R1 divided by ln of R2 by R1 சோ இங்க கேட்டிருந்தாங்க அதேதான் சேம் ஏரியாக்கு அப்படி எடுத்தோமோ அதேதான் ரூட் ஆஃப் R1 into R2 போட்டீங்கன்னா மீன் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் கிடைக்கும் சரியா so inner radius outer radius R1 R2ங்கிறது inner radius and outer radius RM equal to R2 minus R1 divided by ln of R2 by R1 so இந்த மாதிரி வந்து நீங்க டேபிள் மாதிரி போட்டுருங்க ஹாலோ சிலிண்டர் ஒரு சைடு ஹாலோ ஸ்பியர் லாகரிதமிக் மீன் ஏரியா ஹெட்டிங் அவ்வளவுதான் so next important topic வந்து critical insulation சரி அத பேஸ் பண்ணி அடிக்கடி क्वेश्चन வந்துகிட்டே இருக்கும் critical insulation so the radius for which the heat transfer rate is maximum எந்த இடத்துல வந்து எந்த ரேடியஸ்ல வந்து we are having a heat transfer rate வந்து மேக்ஸிமமா இருக்கும் சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமமா இருக்கும் அதான் வந்து என்ன சொல்றேன்னா கிரிட்டிக்கல் இன்சுலேஷன் சொல்றோம் இந்த ரேடியஸ் இட் இஸ் தி ரேடியஸ் ஃபார் which the heat transfer rate வந்து மேக்ஸிமமா இருக்கு சரியா சோ பெர் யூனிட் ஏரியா வந்து எடுத்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து மேக்ஸிமமா இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமமா இருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும் அதேதான் சரியா சோ இப்போ இன்சுலேஷன் அடிஷனலா வந்து ஆட் பண்றதுனால என்ன ஆகுது டு a cylindrical pipe ஆர் spherical pipe வந்து இப்போ வந்து ஆட் பண்றோம் என்ன ஆகும்னா increase the conduction resistance conduction வந்து increase ஆகிட்டு இருக்கும் insulation கூட conduction வந்து heat conduction வந்து increase ஆகுது of the insulation layer but decrease என்ன ஆகும்னா convection resistance so convection resistanceங்கிறது வந்து கம்மி ஆயிடுது conductionல வந்து increase conduction resistance அப்படிங்கிறது கம்மி ஆயிடுது so அது எதனால because of the increase in the outer surface area வந்து increase ஆகுது convectionக்காக அதனால வந்து எனக்கு வந்து நிறைய ஏரியா இருக்கிறதுனால வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து கம்மியாயிடுது சரியா சோ கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க வந்து டிக்ரீஸ் இங்க வந்து இன்கிரீஸ் இந்த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது இந்த ரிலேஷன் உங்களுக்கு கேட்கலாம் இன்சுலேஷன் வந்து இப்ப சிலிண்ட்ரிக்கல் பைப்ல ஸ்பெரிக்கல் செல்ல வந்து இப்ப இன்கிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா
conduction resistance increase, decrease in the convection resistance. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ல வந்துருக்கு. ஸோ சிலிண்டருக்கு வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆர்சி ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா என்னன்னா கே பை ஹெச் நாட். சாரி